அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, 2026 ஆஷாட நவராத்திரி முதல் நாள் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும், சூழ்நிலையின் காரணமாக வழிபாடு செய்ய முடியாதவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவு பண்ணியிருக்கேன். இந்த வருடம் ஆஷாட நவராத்திரி என்னைக்கு ஆரம்பித்து என்னைக்கு முடியுது, இந்த வருடம் நவராத்திரிக்கு நம்ம வாராகி தாய்க்கு கலசம் எப்படி கட்டணும் எல்லாமே ஏற்கனவே தெளிவாக ஆடியோ பதிவு கொடுத்துட்டேன். இது வரைக்கும் அந்த ஆடியோவெல்லாம் நீங்கள் கேட்கலின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோட லிங்க்கெல்லாம் கொடுக்குறேன். கேட்டு ஆஷாட நவராத்திரியில் தவறாமல் வாராகி பூஜை செய்து விடுங்கள். பூஜையை பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை ஆகஸ்ட் 21 வருது. ஒவ்வொரு வருஷமும் வரலட்சுமி பூஜைக்காக நம்ம சிறப்பாக ஏதாவது ஒரு வழிபாடு பண்ணுவோம், வழிபாடு பொருள் தருவோம். அந்த வகையில் இந்த வருஷம் 13 ஆகர்ஷண பொருட்களை வெண்கல சொம்பில் அதர்வன வேத முறைப்படி சேர்த்து வரலட்சுமி தாயினுடைய வேத மந்திரங்கள் சொல்லி வரலட்சுமி தாய்க்கு கலசம் கட்டி நாம் தந்துட்டுருக்கோம். யாரெல்லாம் இந்த கலசம் வாங்குறாங்களோ அவங்க குடும்பத்துக்கு பிரத்யேகமாக இந்த வருடத்துக்கு உண்டான வரலட்சுமி தாயினுடைய மூல மந்திரமும் போற்றியும் அனுப்பி வைப்போம். இந்த பூஜை எப்படி செய்கிறதுன்னு தெளிவாக சொல்லி கொடுப்போம். உங்கள் குடும்பத்துக்கு இந்த வரலட்சுமி வெண்கல கலசம் இந்த வருஷ பூஜைக்கு வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆஷாட நவராத்திரி முதல் நாள் பூஜை செய்ய வேண்டிய தேதி 15/7/2026. முதல் நாள் பூஜை செய்ய வேண்டிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம், அல்லது காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள் செய்யலாம், அல்லது காலை 11 மணிலிருந்து 12 மணிக்குள் செய்யலாம், அல்லது மாலை 5:30 மணிலிருந்து இரவு 8:30 மணிக்குள் செய்து கொள்ளலாம். பொதுவாக வாராகி அம்மா பூஜை மாலை நேரத்தில் செய்கிறது தான் சிறப்பு. ஆனாலும் நான் ஏன் இத்தனை நேரம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொருடைய சூழ்நிலைன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு நேரத்தில் செய்யுங்க. அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதியம் 2:30 வரைக்கும் தான் பிரதமை திதி இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லை, அந்த அன்னைக்கு இந்த நேரத்தில் எந்த நேரத்தில் உங்களுக்கு சௌகரியமாக இருக்குமோ இந்த பூஜையை செஞ்சுக்கோங்க. சரி, ஆஷாட நவராத்திரி முதல் நாள் நம்ம அம்மாவை என்ன ரூபமாக வணங்க போகிறோம்? ஆதி வாராகியாக வணங்க போகின்றோம். நான் சொல்லும் இந்த முதல் நாள் பூஜை செய்யறதுனால உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன? எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க இறையுருள் உங்களுக்கு கிடைக்கும். அற்புதமான அனைத்து விதமான செல்வங்களையும் ஈர்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். ஆதி வாராகி பூஜை செய்யறதுனால முதல் நாள் பூஜைக்கு பயன்படுத்த வேண்டிய மலர் மல்லிகை மற்றும் வாசனை மலர்கள். முதல் நாள் பூஜைக்கு வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் எள்ளுருண்டை, தயிரில் மாதுளை பழ முத்துக்களை போட்டு அதை வைக்கலாம், அல்லது புளி சாதம். இதில் ஏதாவது ஒன்று வைங்க, அல்லது எல்லாத்தையும் வைக்கிறனாலும் வைக்கலாம், தவறு கிடையாது. முதல் நாள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாராகி அம்மா சிலைக்கு செய்ய வேண்டிய அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம். முதல் நாள் வாராகி அம்மாவுக்கு வைக்க வேண்டிய சிறப்பு பழம் ஆப்பிள் பழம். வாராகி அம்மாவோட கலசம் கட்டியிருப்பீங்க இல்லையா, அந்த கலசத்துக்கு முன்பாக முதல் நாள் ஒரு சிறிய தட்டில் குங்குமம் பரப்பி அதை கலசத்துக்கு முன்னால் வச்சுருங்க. இந்த 9 நாட்கள் பூஜை முடிகிற வரைக்கும் அந்த குங்குமம் அங்கேயே இருக்கட்டும். அதன் பிறகு அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த இடத்துல ஒரு தகவலை கூட பகிர்ந்துக்கிறேன். இந்த வருஷம் ஆஷாட நவராத்திரி அடியேன் 9 நாட்களும் மிக கடுமையான விரதம் இருந்து அம்மா வாராகி தேவிக்கு தினம் தினம் குங்கும அர்ச்சனை செய்ய போகிறேன். இந்த குங்கும பிரசாதத்தை எனது பக்தர்களாகிய உங்களுக்கு எந்தவித கட்டணமும் இன்றி கொரியர் மூலமாக அனுப்பி வைப்பதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த குங்கும பிரசாதம் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களது தெளிவான முகவரியை டைப் பண்ணி அனுப்புங்க. கொரியர் மூலமாகவோ அல்லது தபால் மூலமாகவோ ஆஷாட நவராத்திரி முடிந்தவுடன் இந்த பிரசாதம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இவ்வாறு அனைத்தும் தயார் செய்து முதல் நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ ஆதி வாராகி தாயே போற்றிவோம் என்ற எளிமையான இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லி ஆஷாட நவராத்திரி முதல் நாள் வழிபாடு பண்ணுங்க. முதல் நாள் வழிபாட்டுக்கு நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் 3 தீபங்கள். அந்த 3 தீபங்களும் வடக்கு திசை நோக்கி எரிய வேண்டும். இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது தயாரிப்பான கைலாசா தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றலாம், அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம். இவ்வாறு முதல் நாள் அற்புதமான பூஜை செய்து அம்மாவின் அருளை பெற உங்கள் அத்தனை பேரையும் அழைக்கின்றேன். வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே, உங்கள் நாட்டில் அந்த தேதியில் ராகுகால யமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து கொள்ளலாம். ஒருவேளை சூழ்நிலையின் காரணமாக உங்களால் இந்த பூஜை செய்ய முடியல அப்படின்னா ஆஷாட நவராத்திரி முதல் நாள்
3 பேருக்கு உணவு தானம் செய்யுங்க. நிச்சயமாக அம்மா வாராகி தேவியோட அருள் கிடைக்கும். நமது ஆனந்தொளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு ஆஷாட நவராத்திரி ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக அன்னதானம் செய்ய போகிறோம். மேலே பாருங்கள், டிஸ்பிளேயில் எங்களது அறக்கட்டளையுடைய கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன். இந்த பூஜை செய்கிறவங்க, பூஜை செய்ய முடியாதவங்க என அத்துணை பேருமே ஆஷாட நவராத்திரி ஒவ்வொரு நாளும் உங்கள் சக்திக்கு உண்டான அளவுக்கு அன்னதானம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஆஷாட நவராத்திரி முதல் நாள் அன்னதானம் செய்கிறதுனால உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி ஒவ்வொரு நாளும் எப்படி வழிபாடு செய்யணும்னு தனித்தனியாக நம்ம பதிவு தரப்போகிறோம். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வருடம் ஆஷாட நவராத்திரி முதல் நாள் பூஜையின் போது உங்கள் குடும்பத்தின் பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி நாங்கள் இந்த குங்கும அர்ச்சனை செய்ய வேண்டுமா? கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குடும்பத்தாரின் பெயர், ராசி, நட்சத்திரம் எல்லாம் போடுவாங்க. ஒவ்வொரு நாளும் நாம் இந்த கேள்வி கேட்போம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் அதை ஈஸியாக எடுத்து நாங்கள் அர்ச்சனை செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா? முதல் நாள் அர்ச்சனைக்கு உங்கள் பெயர் கொடுக்க விரும்புகிறவங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குடும்பத்தாருடைய பெயர், ராசி, நட்சத்திரத்தை பதிவு செய்யுமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.